அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா அழுதுட்டு பேசுனீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நான் அண்ணன் எல்லாமே புடிங்கிட்டான். ஏன் செருப்பு கூட இல்லாம செருப்பு இல்ல, நான் செருப்பு புடிங்கிட்டாங்களா? ஏன்க்கா இப்படி இருக்கீங்க? அதுக்கு ஆமா, நான் உடம்பு சரியில்லை, ட்ரெஸ் இல்ல, புடிங்கிட்டு குப்பையில போட்டாங்க. யார் அவங்களாம்? யாரு? எங்க அண்ணன், 6 அண்ணன் தம்பி. நீனானா எங்க அக்கா. எங்க இருக்காங்க? லண்டன்ல இருக்காங்க. மகேஷ் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகேஷ் அக்காட்ட நான் பேசலாமா? பேசலாம். நீ பாத்தீங்களா வாழ்க்கையோட நிலைமை என்னன்னு? இந்த அக்காவுக்கு இப்போ ஒரு அக்கா நம்பர் கொடுத்தாங்க, இந்த அக்காட்ட பேசினேன். அக்கா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டதான் அந்த அக்காவும் சொல்றாங்க. 4 வருஷம் அவங்கள வச்சு பாத்துருக்காங்க. அவங்களால முடியாத சுச்சுவேஷன்ல இந்த அக்காவை பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்க வீட்டுல விட்டாங்க. அவங்க வீட்டுல இப்ப யாரும் பாத்துக்கிறது இல்ல. எவ்வளவு சொந்தங்கள் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு இவங்க நடுத்தருவுல தான் நிக்கிறாங்க. இப்ப அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்களா? சாப்பாடு கேட்டாலும் ஒரு நேரம் கொடுக்குது, காலையில மட்டும் ஒரு நேரம் கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி செருப்பு கூட இல்லாம, இப்படி வந்து ட்ரெஸ் இல்லாம, செருப்பு இல்லாம ஏன் இவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க? நான் உங்களுக்கு தங்குறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன், சரியாக்கா? நீங்க அங்க போய் நீட்டா தங்கிக்கோங்க, சரியா? மகேஷ் அக்கா ஒரு 4 மாசத்துல வந்துடுறேங்கிறாங்க, வந்து உங்களை பாத்துக்கிறேங்கிறாங்க. அது வரைக்கும் சாப்பிடறதுக்கு தங்குறதுக்கு நான் தரேன். நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டு நிம்மதியா இருங்க, வீட்டுக்கும் எங்கேயும் போக வேணாம். ஏன்னா அங்க போனாதான் பிரச்சனைகள் வருதுங்கிறீங்க. சரியா? இப்ப வேற என்னக்கா வேணும் உங்களுக்கு? ஸ்பீக்கர், போன், ட்ரெஸ் வேணுமாக்கா? வேற எங்கேயும் போகாதீங்கக்கா. என்ன கூட போனா அந்த மாதிரி சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்க? கேக்குறேன், கண்டிப்பா கேக்குறேன். சொல்ல உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்றேன் உங்கள்கிட்ட? எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க. நான் வீடு பார்த்துட்டு நான் பார்த்துட்டு நான் உங்களை சேர்த்துறேன். சேஃபா ஒரு இடத்துல வைக்கிறேங்க. நான் ஒரு கூட போன தம்பிமா நினைச்சோம். அண்ணன் அழுகே வர மாட்டேங்குது, மனசுலயே பொங்கிடுங்க. மனசுலயே வச்சு அழுகே வர மாட்டேங்குது. ஏன்க்கா? ஓப்பனா சொல்ல முடியல. சரிக்கா, போலாமா? ஒரு செருப்பு அவங்க பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. எப்படிக்கா வேணும்? பசங்க போற மாதிரி மொபைல் வச்சுக்கோங்க கையில், யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதையும் தொலைச்சிடக்கூடாது. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ண, அதுக்கு தான் மொபைல் வாங்கி தரது, சரியா? இந்த மொபைலில் எது வேணும்னு பாருங்கள், அதை எடுத்துக்கிறீங்களா? ட்ரெஸ்ஸு, அதாவது பேண்ட் செட் மாதிரி என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறீங்களா? அது மாதிரி எடுத்துக்கிறீங்களா? ஓகே. பேக் மாட்டிக்கிற மாதிரி தானேக்கா? கேட்ட எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சா? நீங்க பாட்டுக்கே பேக்ல வச்சுக்கிட்டு இனிமே அங்க தங்கிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இப்ப நான் ஒரு கடை சொல்லிடுவேன். நீங்க பசிச்சா அங்க போய் சாப்பிட்டுக்கலாம், நான் அங்க பைசா கொடுத்துருவேன். எல்லா பேரும் லூசு பைத்தியம் சொல்லுவாங்க. நீங்க லூசு பைத்தியம்லாம் கிடையாது, சரியா? உங்களை அப்படி பாக்குறவங்க தான் அதை நினைச்சுக்கணும், சரியா? அதனால சின்ன போன் வாங்கி கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா நீங்க பெரிய போன் வச்சிருந்தா யாராவது குடிங்கிட்டு போவாங்க. அதனால தான் இது பத்திரமா இதை வச்சுக்கணும் இருக்கா. இந்த போன் வாங்கி கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு இருந்தாங்க, இதில் பணம் இருக்குது, சரியா? உள்ளே வச்சுக்கோங்க. ஏதாவது தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாலும் இந்த கடையில் வந்து சாப்பிட்டுக்கோங்க. நான் எவ்வளோன்னு சொல்லிடுங்க, நான் பைசா போட்டு விட்டுருவேன். அக்கா வந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் சாப்பாடு மட்டும் கொடுத்துங்க, ஜிபே சொல்லுவீங்க, நான் ஜிபே பண்ணி விட்டாரேன் எப்போ வந்து சாப்பிட்டாலும்.